இப்போ சாலிடா ஒரு 14 இயர்ஸ் பிஸ்னஸ்குள்ள இருக்கேன். 14 இயர்ஸ் நான் பிஸ்னஸ்குள்ள இருந்ததுல 10 to 11 இயர்ஸ் நான் லாஸை தான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு 3-4 இயர்ஸ் தான் நான் ப்ராஃபிட்டை பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மணி ஜென்ரலா மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன வயசுல இருந்து மணினாவே நம்ம மேக்ஸோட தான் அதை கார்லேட் பண்ணுவோம். நான் என்ன சொல்லுவேன்னா, மணிக்கும் மேக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. காசை சம்பாதிக்கிறது ஒரு கலை, ஒரு ஆர்ட். அது காசை மல்டிப்ளை பண்றது ஒரு சயின்ஸ். ஸோ இதுதான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். நம்ம பழைய ஒரு ப்ராவர்ப் கண்டிப்பா கேட்டுப்போம், பணம் பத்தும் செய்யும் பாதாளம் வர பாயும்னு. ஸோ என்னுடைய ஜேர்னியில இந்த 11 இயர்ஸ் லாஸ் ஆகி இந்த 3-4 இயர்ஸ் தான் காசு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்க போகும்போது, அந்த இடத்துல அந்த அனுபவத்துல எனக்கு ஒரு 10 விஷயம் தான் இந்த மணியை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துச்சு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். அதை தான் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜென்ரலா இப்ப என்னை யாராவது என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, துணி பிசினஸ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேற யாராவது கேட்டா நான் ஒரு நகை பிசினஸ் பண்றேன், நான் ஒரு ஹார்ட்வேர் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இப்பயும் சொல்றேன், நம்ம அது நேச்சர் ஆஃப் பிசினஸ் சொல்லலாம், இல்ல எந்த ப்ராடக்டை வச்சு பிசினஸ் பண்றோன்றது கேட்கறதுக்கு தான் நம்ம அந்த பொருளை சொல்லணும். பட் நம்ம as a businessman எல்லாமே என்ன பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ் பண்றோம். இப்ப சாலிடா ஒரு 14 இயர்ஸ்